இப்போ நாங்கள் டிக்கெட் எடுக்கணும். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்தன் குக்கிங் கப்பல். இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிற இடம் இலங்கையினுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தில் பண்ணக்கடைக்கு தான் முதலாக வந்திருக்கிறோம். நாங்கள் கோட்டைக்கு தான் வருவோம் பிளான் போட்டுனாங்க. பட் டிக்கெட் இங்கே எடுக்கணும். கோட்டையில் வீடியோ எடுக்க முடியாதான். அப்போ ஸோ இங்கே வந்துட்டோம். பண்ணை பக்கத்துலாம் பண்ணையும் இருக்கு. யாழ்ப்பாண கோட்டையை தான் அந்த காணியில் காட்சிப்படுத்துவோம்னு சொல்லி வந்திருந்தாங்க. ஆனால் எடுக்க முடியவில்லை. எடுத்துனா இப்போ வந்து அதை நிறுத்திருக்கேன். முதல் வந்து நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல் யாழ்ப்பாண கோட்டைக்கு வந்து நான் உள்ளுக்கெல்லாம் போய் வீடியோ எல்லாம் எடுத்து போட்டிருந்தேன். ஆனால் இப்போ வந்து நிப்பாட்டிருக்கிறேன். தொல்லியல் திணைக்களத்தினுடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் யாழ்ப்பாண கோட்டைக்குள்ளே போய் நாங்கள் வீடியோக்கள் எடுத்துக்கொள்ள முடியும். மற்றபடி ஃபோட்டோக்கள் எடுத்துக்கொள்ள அனுமதி இருக்குதான். நாங்கள் முக்கியமாக போகிறது மெயினாக வீடியோ எடுக்கத்தானே. வீடியோ எடுக்க முடியாதபடியெல்லாம் நாங்கள் உள்ளுக்கு போகலை. அப்படியே இந்த யாழ்ப்பாண கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கடற்கரை சைடு மீடியான அழகானது. நாங்கள் இப்போ பின்னுக்கு நாங்கள் கதைச்சு கொண்டு இருக்கிற இந்த இடத்துக்கு பின்னுக்கு தான் யாழ்ப்பாண கோட்டை இருக்குது பாருங்க. பேக்ரவுண்டில் கொஞ்சம் உங்களுக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன். இலங்கை பிரஜையாக இருந்தால் அவர்களுக்கான கட்டணம் 60 ரூபா. ஃபாரின், அதாவது வெளிநாட்டு பிரஜைகள் நீங்கள் இந்த இடத்த வந்து பார்க்கணுமா, கோட்டைக்குள்ளே போய் நீங்கள் பார்க்கணுமாக இருந்தால் உங்களுக்கான கட்டணம் $5. $5 என்றால் 1500 ரூபாய். 1500 ரூபாய் செலுத்தினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காணொலி எடுக்காமல் ஃபோட்டோக்கள் மட்டும் எடுத்து நீங்கள் போய் பார்த்துக்கொள்ள போய் இருக்கும். அப்படி இல்லை நாங்கள் வீடியோ எல்லாம் எடுக்கத்தான் போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் தொல்லியல் திணைக்களத்தினுடைய கடிதம் இருக்கணும். கடிதம் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு போய் காணொலி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் வந்து 4 இளைஞர்கள் சாகசம் செய்திருக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கொண்டிருக்கோம். இப்படியெல்லாம் நாங்களும் உள்ளுக்கு போய் ஃபோட்டோ எடுப்போம்னு தான் பிளான் போட்டாங்க. காணொலி எடுக்கலாதுன்னு சொன்ன கையோடய நாங்கள் திரும்பி வந்துட்டோம். நீங்களாங்க பாருங்கள், நான் இங்கே 2 சில இடங்களை காட்டி கொடுறோம் உங்களுக்கு. இப்போ நாங்கள் இந்த ஃபோனில் பார்க்குற பகுதி வந்து தூக்குமாடி அப்படின்னு சொல்கிறது. அதாவது அந்த ஆட்சி காலங்களில் தவறு இழைத்தவர்களை வந்து வேற இடத்துல வச்சு தான் அவர்களுக்கான தண்டனை வழங்கப்படும். தூக்குமாடின்னு சொல்லினோம். இப்போ வந்து அந்த சிவர்கள் கொஞ்சம் இடிஞ்சு கொண்டு வர்றதால பாதுகாப்புக்கிறது சில கம்பி வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு போனால் பார்த்துருக்கலாம். வாக்கிங் குடிக்கணும் போய் பார்த்தீங்களா, டாக்டர் வந்து வாக்கிங் குடிக்கணும். நல்லா இருக்கு. இது வந்து நல்ல அழகாக நடப்பாது. நாங்கள் உடற்பயிற்சி செய்யலாம். இடம் ஃபுல்லாகவே சிவத்தை கல் பதிச்சு நல்லா அழகாக நடந்து உடற்பயிற்சி செய்யலாம். சரி, நாங்கள் போவோமே ரூவினா. கடலட்டையா? ரைட். இதை கொஞ்சம் திரும்ப
நீரையா இருக்கு. எல்லாம் நித்திர வரும் வந்தா நித்திரை வரும். எல்லாம் நித்திர விழும். நல்ல காற்றோட்டமா இருக்கு. இப்ப வெக்க காலம் தானே, வெக்க காலம் மண்டபடியால் நிறைய பேர் வந்திருக்கணும். நாங்களும் வீட்டை நின்று பார்த்தோம், சரி பேரையில காற்று கொஞ்சம் குறைவா இருந்தது. இது நல்ல கடற்கரை சைடு படிக்கால நல்ல காத்தடிக்குது, நல்லா இருக்கு. முதல் இங்கே வந்து நீங்களா பண்ண கடற்கரை ஓரம் வந்துருக்கீங்களா? இது எங்களோட ஃபேவரட் பிளேஸ். காசே இல்லாம நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூடிய இடம். முக்கியமாக சொல்ல வேண்டியது, யாழ்ப்பாணத்தில் அநேகமான சுற்றுலா தலங்கள் கட்டணம் வரவிடப்படுது. நாங்கள் எந்த பூங்காவுக்கு போனாலும் ஒரு சிறு தொகை பணம் செலுத்தி தான் போகணும். ஆனால் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அந்த கடற்கரை சைட் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் கட்டணம் செலுத்த தேவையில்லை. ஆனால் நீங்கள் கட்டணம் செலுத்த வேணும். எந்தெந்த இடம் மட்டும் சொல்லி நான் சொல்கிறேன். இந்த பூங்காக்குள் இந்த கடற்கரை சைட் பகுதியில் இருக்கிற சில இடங்களுக்கு நீங்கள் கட்டணம் செலுத்த தான் வேணும். நான் உங்களுக்கு அதை எந்த இடம் மட்டும் சொல்கிறேன். இந்த காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கேன். இந்த இடத்துல முக்கியமாக சொல்லப்பட வேண்டியது, இந்த கடற்கரை ஓரமாக பக்கத்தில் இருக்கிற அந்த மீன்பிடிக்காக போடப்பட்டிருக்கிற அந்த சின்ன சின்ன ஹோட்டல்கள், கடலட்டையும் செய்கிறவ. இப்போ நம்ம காட்ட போகிறது பாருங்க, இந்த சின்ன சின்ன கொட்டையில் இருக்குது தானே, இதைத்தான் நான் உங்களுக்கு காட்டணும் எடுத்து நினச்சிருந்தேன். இங்கே தற்காலிகமான ஒரு குடில்கள், இங்கே தங்கிட்டு தான் மீன்பிடி இதில் ஈடுபடுறது. பாவம், இந்த நேரத்தில் யாராவது தொழிலுக்கு போகிறாங்களா, அதை மீன்பிடிக்க போகிறார்கள் யாராவது இருந்தால் இந்த காணொலியில் நான் காட்டிக்கொள்கிறேன். பார்த்தீங்களா, சின்ன சின்ன போட்டியிலிருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா. இதெல்லாம் சரியான தூரத்தில் இருக்குது, கண்ணு கட்டிய தூரத்தில் இருக்குது. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். இதில் என்ன சாப்பிட்றீங்க? எனக்கு இங்கே பார்த்தீங்களா, அந்த கடலுக்கு தொழிலுக்கு போய் கொண்டிருக்கிறான். மோட்டர் பூட்டையில் அந்த கையில் வலிச்சு தான் படகு போய் கொண்டிருக்குது. நான் நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து தான் மீன் பிடிக்க பயணம் போடாது. சரி, நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்ள போகிறோம். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களுடைய வீடியோ நாங்கள் போட்டிருக்கிற இந்த காணொலி பிடிச்சிருந்தால் எங்களுடைய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.